ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. நான் அப்டேட் பண்ணுற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னால் செலக்டட் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயரில் கிட்டத்தட்ட ஒரு 10 எக்ஸாம் நடந்திருக்கு, உங்களுக்கு 10 பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு இந்த நியூ சிலபஸ் வந்ததுக்கப்புறமா. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 10% எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணுறேன். எக்ஸாமுக்கு முன்னால் இன்னொரு கொஸ்டினும் அப்டேட் பண்ணுவேன். இந்த 2 மட்டுமே படித்தா போதும், நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணலாம். இன்னொன்று, ஃபிசிக்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற உங்களுடைய டவுட்ஸும் கிளாரிஃபை ஆயிரும். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 15 ஒன் வேர்டு அட்டன் பண்ணுறதுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு மட்டும் படித்தா போதுமா அப்படின்னம்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 3லையுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு புக் பேக் மட்டும் 100% உங்களுக்கு எக்ஸாமில் வராது. ஏன்னா 15 ஒன் வேர்டு அப்படின்னம்னா இதில் 11லேருந்து 12 ஒன் வேர்டு மட்டும் தான் நமக்கு புக் பேக் கேட்குறாங்க. 2லேருந்து 3 ஒன் வேர்டு கண்டிப்பாக 10% புக்கின் சைட்லேருந்து தான் கேட்குறாங்க. அதனால் 15 அவுட் ஆஃப் 15 நீங்கள் ஒன் வேர்டில் வாங்கணும் அப்படின்னம்னா புக் பேக் மட்டும் படித்தா போதாது, நம்ம கிரியேட்டிவ் புக்கின் சைட்லேருந்து ஒன் வேர்டு படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த புக்கின் ஒன் மார்க் அப்படிங்கிறது நமக்கு புக்குக்குள்ளேருந்து கேட்குறது கிடையாது. உங்களுடைய புக்கில் ஒவ்வொரு பாடம் முடிஞ்சனையும் கீழே மதிப்பீடுன்னு ஒரு QR கோடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஒன் வேர்டு ஒரு ஒவ்வொரு லெசனுக்கும் 10 ஒன் வேர்டு ஓப்பன் ஆகும். அதிலிருந்து தான் அந்த 3 ஒன் வேர்டு அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்தது 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது மட்டுமே போதுமா அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் லெசனில் ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தவங்களுக்கு தெரியும். டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருந்தேன். மின்புலம் வரையறுக்கவும், அதே 2 மார்க் கொஸ்டின் தான் இதில் இருக்குது. அதுமாதிரி Q காரணியை எவ்வாறு வரையறை செய்வாய், how will you define Q ஃபேக்டர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப செலக்டட் கொஸ்டின். அதேமாதிரி 18ல் இருக்கக்கூடிய ஆம்பியர் சுற்று விதிகளை கூறுக, ஸ்ட்ரீட் ஆம்பியர்ஸ் சர்க்யூட் லா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதேமாதிரி வைரம் ஜொலிப்பதற்கான காரணத்தை விளக்குக, கிளிட்டரிங் ஆஃப் டைமண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி உங்களுக்கு சம் ஒன்று கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி 2019லேருந்து 24 வரைக்கும் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கம்பல்சரி கொஸ்டின்லையும் அது போக அடிஷ்னலாக கேட்ட சம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்று ஆற்றல் என்பதை வரையறுக்கவும், அதன் அழகை தருக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி கதிரியக்க செயல்பாடு படிச்சுக்கோங்க. ஒரு முழு அலை திருத்தத்திற்கான மின்சுற்று வரைபடம் வரைக, இதை படிச்சுக்கோங்க. மற்றபடி இது சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியில் என்கிட்ட பேமெண்ட் கொடுத்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் வாங்கினவங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 26ல் இருக்கக்கூடிய கிர்காஃபின் முதல் மற்றும் 2ஆம் விதிகளை கூறுக, அது படிச்சுக்கோங்க. அதுமாதிரி கால்வனோமீட்டரை அம்மீட்டரமாக எவ்வாறு மாற்றுவாய் என்பதை விவரிக்கவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆக்சுவலாக இது 2024 கொஸ்டின் கிடையாது, இதில் இருக்கிறது வராது அப்படிங்கிற எண்ணத்தோடையும், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் நமக்கு இந்த வருஷம் கேட்க மாட்டாங்கங்கிற எண்ணத்தோடையும் கண்டிப்பாக படிக்காதீங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸில் 10% உங்களுக்கு வரும். அதனால் நல்லா தரவு பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 32ல் இருக்கக்கூடிய ஏதேனும் 3 ஒளிமின் விளைவு விதிகளை எழுதுக. ரைட், எனி 3 லா ஆஃப் எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டினில் நமக்கு ரிப்பீட்டட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமே 2லேருந்து 3 வரைக்கும் கேட்டுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சிங்கிள் 5 மார்க் கொஸ்டினாக கேட்காம உங்களுக்கு 2 தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலைமின்னியலின் கூலும் விதியினை கூறுக. கூலும்ஸ்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதுதான் கொடுத்துருப்பேன், அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் 2வது கொடுத்துருக்கக்கூடிய ஒளியின் வேகத்தை கண்டறியும் ஃபியூ முறையை விவரிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 36ல் இருக்கக்கூடிய தொடர் RLF சுற்றில் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்டக கோணத்திற்கான சமன்பாட்டை தெரிவிக்கவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 37ல் இருக்கக்கூடிய மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண் வடிவத்தை பெறுக, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுமாரி உங்களுக்கு Bயில் கொடுத்துருக்கக்கூடிய போர் அணு மாதிரியை பயன்படுத்தி எலக்ட்ரான் எண்ணாவது சுற்றுப்பாதையின் ஆரம் மற்றும் திசைவேதற்கான கோவையை வருவிக்கவும், Bயில் கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டின் நம்பர் 37ல், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி 38ல் மின்காந்த அலைகளின் பண்புகள் உங்களுக்கு ஒன்று, அது 3 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு 3 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இதில் 5 மார்க் கொஸ்டினில் அதுவும் ஒரு சம்மு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த 3 மார்க் கொஸ்டினில் அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி இதில் கொஸ்டின் நம்பர் 38ல் இருக்கக்கூடிய B தெளிவான மின்சுற்று படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதை விவரிக்கவும், உள்ளீடு மற்றும் வெளியீடு அலை வடிவங்களை வரைக கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இம்பார்ட்டன்ட்.
மற்றபடி என்கிட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் பே பண்ணி வாங்கினவங்களுக்கு அதுவே உங்களுக்கு 100% போதுமானது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரிவியூசரில் கேட்ட ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா என்னுடைய நம்பர் 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, தமிழ் சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, மேக்ஸை தவிர. மேக்ஸுக்கும் உங்களுக்கு 2019 24 வரைக்கும் பப்ளிக்கில் கேட்ட அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கலெக்ஷன் வந்து சென்ட் பண்ணிடுறேன். அதுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் ஆகும். டாப் 15 5 மார்க் கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். 10% அதில் இருக்கக்கூடியது மட்டுமே உங்களுக்கு அட்டன் பண்ண வேண்டிய 5 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். தேங்க்யூ.